எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆமை பூந்த வீடு வந்து விளங்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையா ஆமை ஒரு இடத்துல பூந்து அந்த கட்சியை க்ளோஸ் பண்ற லெவலுக்கு தள்ளி விட்டுருச்சு. அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, தானும் கெட்டு போய் கூட இருக்கவனையும் கெடுத்து விட்டுறணும். அந்த கதையா வந்து தானும் கெட்டு போயிட்டாரு. அதே மாதிரி தான் கட்சியும் அழிச்சிடணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சாத்தா ஒன்று தெரிஞ்சுட்டு இருக்குது. அது நீங்க எப்படினாலும் எடுத்துக்கலாம். குட்டி சாத்தான்னு எடுத்துக்கலாம். இல்ல வந்து விஜயை கடிக்கிறதுக்கான ஏவனை தான் சொல்லிக்கலாம். இல்லைன்னா விஜயோட தொண்டர்களை வந்து தற்குறி, முட்டாளு, அவனை வந்து இன்னும் கேவலமா பேசிட்டு 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கான். அத்தனை பேர் இன்னும் முட்டாளுன்னு சொல்ற ஒரு தற்கொலைகளை பத்தி தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, அவங்க அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசணுமான்னு கேட்டீங்கன்னா தரம் தாழ்ந்து பேச மாட்டோம். அவங்க அளவுக்கு நம்மளுக்கு பேசவும் தெரியாது, பேச மாட்டோம். பட் நீங்க ஒண்ணு பேசுறீங்க பாத்தீங்களா, அதுக்கு இந்த எப்படி சொல்றது, குத்தி காட்டுறதுன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைச்சுக்கலாம். கொஞ்சமாவது உள்ள நோகிற அளவுக்கு ஒரு குத்தி விட்டுறலாம். ஒரு சின்ன பையன் அவனே கஷ்டப்பட்டு தயாரிப்பாளரை தேடி அவனே தொழில்நுட்பம் கத்துக்கிட்டு அவர் படத்தை எடுத்து அவனே நடிகரை பிடிச்சி எல்லாம் பண்ணி மேலே ஏறி வாரான். அப்போ அந்த தயாரிப்பாளர் போய் சொல்லியிருக்காரு, எப்பா உங்க அப்பா தான் பெரிய ஆளு, உங்க அப்பா சொன்னா ஒரு வார்த்தை சொன்னா போதுமே அப்படின்னு அந்த பையன்ட்ட அந்த ஆளு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த பையன் சொல்லியிருக்கான், என் தங்கச்சியோட பட்டமளிப்பு விழாவுக்கே எங்க அப்பா வரமாட்டான், அவன் இதுக்கா வர போறாரு, இன்னுமாடா எங்க அப்பா நம்பிக்கிட்டு. 234 தொகுதியில நின்று ஒரு தொகுதியில கூட டெபாசிட் வாங்காம தன் தலைவன் நின்ன இடத்துலயே தோத்து போய் கேவலமா மட்டமா இருக்கிற அத்தனை பேரையும் திட்டி விஜய மட்டுமே குறிக்கோளை வச்சு அரசியல் நடத்துற பேர்ல உங்களோட தமிழ் தேசியன்னு சொல்லிட்டு ஒண்ணு மறந்து பிரபாகரன் பேரை சொல்லி பிச்சை எடுத்து திங்கிற நீங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி பேசதான் செய்வீங்க. சரிங்களா? ஒரு அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசியலை பத்தி அவர் பேசுறாரு. அவர் என்ன பேசுனாரு, அப்பாவை காணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல இன்டைரக்டா பேசுறாரு, இல்ல டைரக்டாவே பேசுறாரு. என்ன சொல்றாரு, சட்டமன்றத்துல அவர் சொன்ன மீனிங் என்ன தெரியுமா, சட்டமன்றத்துல உதயநிதி அவர்கள் அப்பாவை காணும்னு சொல்லிட்டு தேடுறாரு, அததான் சொல்றாரு. அவர் அரசியல் ரீதியா தான் இங்க பேசினாரு. நீங்க என்ன பேசுறீங்க, பர்சனலா எடுத்து பர்சனலா அவங்களோட ஃபேமிலியை பத்தியும் அவங்க பையனை பத்தியும் அவங்க ஒய்ஃபை பத்தியும் பேசுறீங்க. விசாரணை நடந்துட்டு இருக்கு, அது ஒரு பர்சனல் பிரச்சனை. சேர்ந்து வாழ்றாரு, வாழாம போறாரு, த்ரிஷா கூட இருக்காரு, இல்லாம போறாரு, அது அவங்க தனிப்பட்ட பிரச்சனை. ஓகே சொல்றீங்க, ஒரு தலைவர் இப்படி இருக்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க, கரெக்டு, கேட்கறது தப்பு இல்லை. பட் எதை கூட கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குல்ல. அவர் அரசியல் ரீதியா பேசுறாரு, நீ அரசியல் ரீதியா கருத்து எடுத்து வைங்க. அதை விட்டு எது எடுத்தாலும் அவர் இந்த மாதிரி பேசிட்டாலும் ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு நீங்க உடனே த்ரிஷா கூட நீங்க கம்பேர் பண்றது, உடனே எடுத்துட்டு நீங்க டேரக்டா தூக்கிட்டு போய் அவர் குடும்பத்தையே பாத்துக்க தெரியல, நீ அந்த மாதிரி தான் உட்காந்து பேசிட்டு இருந்தவன் குடும்பத்தையே பாத்துக்க தெரியல, ஆச்சு பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நீ இன்னும் இப்படியே பேசு, இப்படியே கதறணும். நீ கதறியே 8 நாளான கதையா 4 0 ஆகி நீயும் உங்க அண்ணனும் மட்டும் தான் இருக்கிறான வாய்ப்புகள் இருக்கு. சாரி, நீங்களும் உங்க அண்ணனும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகமா இருக்குது. அனிருத் கூட்டி போட வேண்டிய உள்ள அனிருத் மியூசிக் உள்ள இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சன் சிவா மாஸ்டருடைய கோரியோகிராஃபி, இந்த பக்கம் நம்ம ராஜீவ் சுந்தரம் டான்ஸ் மாஸ்டர், பிரபதி மாஸ்டரோட கூட்டலாம். இவங்க எல்லாம் இருந்தா முதலமைச்சருக்கு இன்னும் கொஞ்சம் வாய்ப்பு உருவாகும். ஏன்னா அது மட்டும் தான் இல்ல, டான்ஸ் நடக்கல, ஃபைட் நடக்கல, பிஜிஎம் இல்ல, அப்படியே ஒரு படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி பண்ணிருக்காங்க. இது சட்டசபையா, சினிமா தியேட்டரா, இது சட்டசபையா, இது ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய மனதில் இருக்கு. இது ஒரு முதலமைச்சர், இது ஒரு சட்டசபை, இதுக்கு ஒரு ஓட்டு, இதுக்கு வந்து ஒரு எம்எல்ஏக்கள், இதுக்கு ஒரு அமைச்சரவை, ஒரு கேடா அப்படின்னு கேள்வி ஒவ்வொருத்த மனசையும் இருக்கு. அதெல்லாம் சட்டமன்றத்துல போறவன் பேசணும். நீங்க திருநிதினு பிச்சை எடுத்துக்கிட்டு நாங்க வந்து கடைசி வரைக்கும் நாங்க ஜெயிக்கவே மாட்டோம், நாங்க வந்து ஜெயிக்கிற மாதிரி நடிக்க மட்டும் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துற நீங்களாம் சட்டமன்றத்தை பத்தி பேசலாமா? சட்டமன்றத்தை பத்தி யாருனாலும் பேசலாங்க, மக்கள் கூட பேசலாம். ஆனா உங்க மாதிரி ஆட்கள் பேசக்கூடாது, முக்கியமா நீங்க பேசக்கூடாது. நீங்களும் உங்க அண்ணன் கூட இருக்கிற கொஞ்சம் ஒரு சில பேர், நாம் தமிழர் எல்லா தம்பிகளையும் நான் அப்படி சொல்லல, இங்க இருக்கிற உங்க கட்சிக்குள்ளேயே நீங்க வந்து ஜெயிக்கவே கூடாதுன்னு ஒர்க் பண்றவங்கள நான் உங்க கட்சியில மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன். அதாவது மற்ற கட்சியிலலாம் நம்ம 1 தொகுதி 2 தொகுதி இந்த குட்டி கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது 1 தொகுதி 2 தொகுதியாவது அடிச்சிடணும், 5 சீட்டு வாங்கியிருக்கோம், 2 ஜெயிச்சிடணும் அப்படின்னாவது பயங்கரமா ஒர்க் பண்றவங்கள பார்த்திருக்கேன். 234 தொகுதியை நிற்க வச்சு 234 நம்ம ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேலையை உங்களை பார்க்க வச்சாங்க. அதாவது நீங்க ஒண்ணு சொன்னீங்க, நீங்க ஏன் எலெக்ஷன்ல நிக்கலன்னு சொல்லிட்டு சாட்டை பார்த்து நிறைய பேர் கொஸ்டின் கேட்கறீங்க. நான் விஜய் அவர்கள் அவருக்கு ஆப்போசிட்ல நான் நிப்பேன்னு சொன்னாலும் ஏன் நிக்கல அப்படின்னு. எனக்கு அதாவது சீமான் என்ன வந்து எனக்கு தனியா ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொன்னீங்க. எனக்கு அது என்ன அசைன்மெண்ட் எனக்கு தோணுதுன்னா, உங்க அண்ணன் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, ஒரு பக்கம் விஜய் நீ கடிக்கணும், யாருக்காவது விஜய் அவர்கள் மட்டும் ஓட்டு வாங்கிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னனாலும் கேவலமா பேசு, மட்டமா பேசு, அவதூறா பேசுன்னு சொல்லிடுறது. அதே பக்கம் அப்படியே நம்ம ஜெயிச்சிடவே கூடாது, முக்கியமா நான் நிக்கிற தொகுதியில நான் வந்து ஜெயிச்சிடவே கூடாது, டெபாசிட் கூட வாங்காத அளவுக்கு நீ வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் உங்களுக்கு அசைன்மெண்ட் கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன்.
கேவலமா இல்ல, வெக்கமா இல்ல, 234 டெபாசிட் வாங்குறதுக்கு துப்பு இல்ல. ஆனா வாய்க்குள்ளேயே உட்காந்து பேச மட்டும் தெரியும். இன்னும் வரைக்கும் நம்மளோட செயல்பாடுகள், அடுத்த செயல்பாடுகளை பத்தி ஒன்னும் பேசவே தெரியாது. கடைசி வரைக்கும் இன்னும் வரைக்கும் விஜய் 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 விஜய்னு கடிச்சிட்டே இருக்கான்னா, அப்ப நீ எவ்வளவு ஒரு கேவலமான புத்தியில நீங்க இன்னும் விஜய் மேல வன்மத்துல இருக்கீங்கன்னு தெரியுதா? முக்கியமா கேட்டீங்கன்னா, விஜய் அவர்கள் இவங்க கூட கூட்டணி வைக்கல. அதனால இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டென்ஷன் ஆகி போச்சு. இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, விஜய் அவர்கள் கூட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜய் அவர்களை பத்தி நீங்க இது பண்ணிட்டு இருந்தீங்க. பட் அது நடக்காம போயிருச்சு. மாநாடுக்கு அவ்வளவு கூட்டம் சொன்னீங்க. இப்போ நீ உங்க வாயாலே மாநாடுக்குலாம் எங்க கூட்டம் வந்துன்னு சொல்றீங்க. விஜய் அவர்களை வந்து அந்த ஒரு இதை வச்சு விசில் போட்டு ஒரு சாங் வந்து பாத்தீங்கன்னா அதுல மைக்க கையில பிடிச்சான்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு ஓட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தீங்க. நீங்களாம் பேசலாமா? நீங்க சொல்லுங்க. அவர் வந்து பேசினாரு, அவர் ஏதாவது சொன்னாரு, நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க, அவர் மைக்க கையில வச்சிருக்காரு, இன்டைரக்டா எங்களுக்கு வந்து நாம் தமிழருக்கு அவர் வந்து இது பண்ணிட்டாரு, சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னனாலதான் அந்த 8% ஓட்டு. இல்லைன்னா உங்களுக்கு யாரும் போடுறதுக்கு கிடையாது. எல்லா மக்கள் தெளிவா இருக்காங்க. முதல்ல நான் ஒன்னே ஒண்ணு நீங்க பண்ணுங்க. நீங்களாம் நல்லவங்கன்னு நான் ஒத்துட்டு போயிடுறேன், நல்ல கட்சினாவது ஒத்துட்டு போயிடுறேன். நீங்க என்ன தெரியுமா பண்றீங்க? திறன்நிதியின் பேர்ல பிச்சை எடுக்கிறீங்களா? அந்த பிச்சை எனக்கு இது சொல்றது ஒரு மாதிரி தான் இருக்கு. பட் இவனுங்க இந்த அளவுக்கு பேசும்போது நம்ம பேசலாம் தப்பே கிடையாது. அது பிச்சை தானே, வேற என்னது? அது என்னது? கோயிலுக்கு வெளியே, அதாவது கோயில் இருக்கு, கோயிலுக்கு வெளியே வந்து நம்ம எல்லாரும் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அது பிச்சை தான் சொல்லுவோம். அது தப்பு கிடையாது. பிச்சை எடுக்கிற தொழில தப்புன்னு நான் இங்க சொல்ல வரலையே. அதனால அண்ணன் பிச்சை எடுத்துட்டு இருக்காரு, அது தப்பு கிடையாது. எல்லாரும் தப்புன்னு நினைச்சாதான் தப்பு. அதனால ஜாலியா எல்லாரும் எடுத்துட்டு அண்ணன் பிச்சை தானே எடுக்கிறாரு, அண்ணன் வந்து அவர் சுய லாபத்துக்கு எடுக்கிறாரா இல்லைன்னா கட்சிக்காக எடுக்கிறாரு யாரும் தெரியும். ஆதாரம் இல்லாம எதுவும் பேசக்கூடாது, ஆதாரத்தோட தான் பேசணும். அதனால அண்ணனும் ஆதாரத்தை வெளியே விட்டா நல்லா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எவ்வளவோ காசை வாங்குறீங்க, எவ்வளவு கூட்டத்துல காசு வாங்குறீங்க, மாநாடு காசு வாங்குறீங்க. அந்த காசுக்கான வரவு செலவு கணக்கு தானப்பா எல்லாரும் கேட்கறாங்க. அந்த வரவு செலவு கணக்கு கொடுத்துட்டாலே உங்க மேல அவ்வளவு நம்பிக்கையில ஓட்டு வருமே. கடைசி வரைக்கும் அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்க. இன்னும் அதாவது எல்லாரும் அவங்க என்ன சாட்டை என்ன சொல்றாரு, தற்கொலைகள், முட்டாள்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? உண்மையை சொல்ல போனா நாம் தமிழர் இருக்கிற கட்சியில இருக்கிறவங்க தான் முட்டாளா இருக்காங்க. அண்ணன் காசு கேட்டாலும் எடுத்து கொடுத்துடுறது. எதுக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோன்னே தெரியாம கொடுத்ததுக்கு அப்புறம் முட்டாள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணன் என்னைக்கா கணக்கு கட்டல, அண்ணன் ஏன் இவ்வளவு துட்டு வாங்கினா என்ன கணக்குன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே? உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட் மட்டும் மாசம் நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்குன்னு பாக்குறாளோ, உன் நொன்னா அதே மாதிரி கொடுக்க வேண்டியதானே? உங்க அண்ணன் கடைசி வரைக்கும் கொடுக்க மாட்டாரு. நீ கடைசி வரைக்கும் அவருக்கு சிங்கின்னு அடிக்க வேண்டியதான். அதே மாதிரி இந்த குட்டி சத்தம் அலைதுல கடைசி வரைக்கும் பேசி இருக்கிற ஓட்டும் குறைய போகுது. அதாவது முக்கியமா ஒரு சாட்டை அவர் பேசுறாருன்னா, சாட்டைக்கு தம்பிகள் முட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ, டிஎம்கேல இருந்து முட்டு பயங்கரமா வருது. ஏன்னா அவரும் விஜய் அவர்கள் ஆப்போசிட் தான் பேசுறாங்க. போக போக ஜாலியா இருக்க தான் போகுது. பரவாயில்ல, ஜாலியா நம்மளும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் இவனை கதறல் சத்தத்தை கேட்டு காது இனிமையா இருக்கிற மாதிரி இருந்துட்டு போங்க.